ஆண்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவர்களின் வாழ்க்கையில் வழங்கினான். அதற்கு உபகரியெல்லாம் என்பவர்களை போன்று நீளமாக ஆட்சி செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தங்களின் ஆட்சியின் நீதத்தை நிறுவியவர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவிகரம் நீட்டியவர்கள். அதற்கு முறை பார்ப்பது எல்லாம் அவர்களின் வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது அதற்கு முறை பார்ப்பது எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது கலீஃபா, இரண்டாவது ஜனாதிபதி, அதற்கு முறை பார்ப்பது எல்லாம் அனுபவர்கள். ஒரு நாள் அதற்கு முறை பார்ப்பது எல்லாம் அனுபவர்கள் இரவில் மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காக பார்ப்பதற்காக இரவில் வரம் வருகிறார்கள். பகல்ல போனா கூட இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஐயா ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏற்ப சாப்பை எல்லாம் சாதாரணமான ஆளெல்லாம் மேல்நிலையில் இருக்கிறவர்களை பார்க்க முடியாது. அப்ளிகேஷன் போடணும், பர்மிஷன் வாங்கணும், காசு இருக்கணும், காரணம் இருக்கணும், ஏகப்பட்ட சட்ட வரம்புகளை வைத்திருக்கிறார்கள். அதற்கு முறை பாடுபடுவது எல்லாம் அனுபவர்கள். அவர்களே இறங்கி வந்து மக்களின் நிலை என்ன, தன் ஆட்சி காலத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா, பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்களா என வெளியாளர்கள் போல சொல்ல முடியாது. அதனால தன்னிடத்தில் அவர்களால் சொல்ல முடியாமல் மனதிற்குள் குறுங்கிக் கொண்டிருக்கிறார்களா என்பதை தெரிந்து தன்னை சரிபடுத்தி மக்களுக்கு போய் சேர வேண்டிய உரிமைகள், கடமைகள் போய் சேர வேண்டும் என்பதற்காக இரவு நேரத்தில் மாறுவேடமிட்டு அதற்கு பொருள் எல்லாம் அவர்கள் போனார்கள். இது சாதாரணமான விஷயமாக நாம் ராஜ்யத்தில் படிக்கிறதுனால் இது லேசா தெரியும். இன்றைய ஆட்சியாளர்களுக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி எல்லாம் அவர்களை வைத்து பாருங்கள். அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள், எங்கு பட்டம் வாங்கினார்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆய்வு திறன் எப்படி வந்தது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவர்கள் படித்தவர்கள், பட்டதாரிகள், ஏராளமான இங்கிலீஷ் எழுத்துக்களை தன்னுடைய பேருக்கு பின்னாடி போட்டுக் கொண்டார்கள். இவர்களால் இன்றைக்கு மக்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு உமரை பார்ப்பது எல்லாம் அனுபவர்கள் இரவில் போகிறார்கள். போனால் மதீனாவிலிருந்து வெளிப்போது ஏறத்தாழ 3 மைல் தூரத்திற்கு அப்பால் இரவில் நடுதிசையில குளிர்ல இருட்டுல 3 மைல் தொலை தூரத்தை கடந்து போவது என்பது முடியாத ஒரு விஷயம். தன்னுடைய கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அதற்கு முறையில் எல்லாம் போகிறார்கள். மதீனாவுடைய வெளிப்பது அந்த காலம் மக்கள் உள்ள கூடியிருப்பார்கள், வெளியில ஆள் இல்லாமல் இருக்கும். அதற்கு முறையெல்லாம் பார்க்கிறார்கள். ரொம்ப தூரத்தில் ஒரு நெருப்பு எரிவதை பார்க்கிறார்கள். தன்னுடைய அடிமை அசலமை அழைத்தார்கள். பாப்பா, ஏதோ நெருப்பு தெரியுது, யாரோ இரவு நேரத்தில் பயணப்பட்டு வந்தவர்கள் அங்கு தங்கி இருப்பார்கள் போல் தெரிகிறது. அவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செய்யலாம் என்று அதற்கு முறையெல்லாம் அனுப்புவார்கள். தன்னுடைய அடிமையை அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கு சில குழந்தைகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மணி தன்னந்தனிய அடுப்பில் சட்டியை வைத்து தண்ணியை கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முறை பார்ப்பது எல்லாம் அனுப்புவார்கள். அந்த அம்மாவுக்கு சலாம் சொன்னார்கள். அமீர் மூப்பினி ஒரு காட்டுவாசி பெண்மணிக்கு சலாம் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு 1000 மடங்கு சொன்னால் திரும்பி பார்க்காம போகக்கூடிய ஆட்சியர்கள் பார்க்கிறீர்கள். ஓட்டு வாங்க வரும்போது கும்பிடுறாங்க. ஓட்டு வாங்கினது நம்ம புரிய கும்பிடுறாங்க. தங்கிக்கூடிய அல்லாவின் நல்லடியார்கள் எந்த குடியரசு என்பதை நாம்